Hi learners, 9th standard 5th chapter coordinate geometry பார்த்துட்ருக்கோம். exercise 5.2 ஓட continuation பார்க்கலாம். 11th sum, find the perimeter of the triangle whose vertices are 3, 2, 7, 2 and 7, 5. ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லிட்டு நமக்கு அந்த ட்ரையாங்கிளோடைய 3 வெர்டிசஸோடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. A of 3, 2, B of 7, 2, C of 7, 5. இப்போ நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா என்னன்றது தெரியணும். பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு A + B + C. இதில் ஏன்றது என்னென்னா ABC அப்படின்றது என்னென்னா ஒரு சைடையும் குறிக்கும். ஏன்றது ஏபிக்கான சைடு, பின்றது பிசின்ற சைடுக்கான வேல்யூ, சின்றது ஏசி அப்படின்ற சைடு. இப்போ நம்ம இந்த சைட்ஸை வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏபிக்கான டிஸ்டன்ஸ் ஏன்ற பாயிண்ட்டுக்கும் பின்ற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வேறு வேல்யூ 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள். So distance between 2 points D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இப்போ ஒரு சைடுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபின்ற சைடை கன்சிடர் பண்ணலாம். அப்போ x1 ஈக்குவல் டு 3, y1 ஈக்குவல் டு 2, x2 ஈக்குவல் டு 7, y2 ஈக்குவல் டு 2. அப்போ D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to root of 7 minus 3 oda value 4 square plus 2 minus 2 oda value 0, which is equal to root of 4 square. illa ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. அப்போ D is equal to 4 units. அடுத்ததாக BCன்ற சைட் கன்சிடர் பண்ணலாம். அப்போ x1 equal to 7, y1 equal to 2, x2 equal to 7, y2 equal to 5. அப்போ D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to 7 minus 7 ஓட வேல்யூ 0. ஸோ இந்த டேர்ம் அப்படியே விட்டுடலாம். அப்போ root of 5 minus 2 ஓட வேல்யூ 3 ஸ்கொயர்னு வரும். இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. அப்போ D is equal to 3 units. அடுத்ததாக CAன்ற பாயிண்ட் கன்சிடர் பண்ணலாம். அப்போது x1 equal to 7, y1 equal to 5, x2 equal to 3, y2 equal to 2. இப்போ distance D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to root of 3 minus 7 oda value minus 4 the whole square plus 2 minus 3 oda value minus 3. So minus 3 the whole square, which is equal to root of minus 4 the whole square oda value 16 plus minus 3 the whole square oda value 9, which is equal to root 25. So root 25 oda value 5. So 5 units. இதுதான் Dக்கான distance. இப்போ நம்ம பெரிமீட்டருக்கான வேல்யூ என்னன்றதை எழுதிடலாம். பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, which is equal to 4 plus 3 plus 5 equal to 12 units. 12th sum, show that the point 11, 2 is the center of the circle passing through the points 1, 2, 3, -4 and 5, -6. இப்போ இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 1, 2 அப்படின்றது ஒரு பாயிண்ட். இது ஒரு சர்க்கிளோடைய சென்டர் அப்படின்றது தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிடணும். இதுதான் சென்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அது எப்படி சென்டர் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எழுதணும். ஸோ கூடவே இந்த சர்க்கிளில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1, 2, 3, -4, 5, -6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எஸ்ன்றது தான் இந்த சர்க்கிளோடைய சென்டர்ன்று நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறோன்னா இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 பாயிண்ட்டை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம்.
இது நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த சம்மில் நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது இது வந்து எஸ்ஸு. ஸோ எஸ் சென்டர்லேருந்து ஏவை வந்து நம்ம எஸ்ஏனும், சென்டர்லேருந்து பீன்ற பாயிண்ட்டை எஸ்பின்னும், சின்ற பாயிண்ட்டுக்கு எஸ்சின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எஸ்ஸு தான் இதோட சென்டர்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த எஸ்ஏ, எஸ்பி, எஸ்சி இந்த 3 பக்கத்துக்கான டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோன்னா, அதாவது கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் பாஸ் ஆகிற சர்க்கிளோடைய சென்டர் இந்த பாயிண்ட் தான் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். So distance between 2 points d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square formula எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு SA அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்போது x1 equal to 11, y1 equal to 2, x2 equal to 1, y2 equal to 2. இப்போ d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square which is equal to root of 1 minus 11 oda value minus 10 the whole square plus 2 minus 2 oda value 0. அதனால இந்த term நம்ம இப்படியே வச்சிடலாம். which is equal to root of 10 square. So root 2 square cancel ஆயிடுது. அப்போ d is equal to 10 units. இதுதான் SA அப்படின்ற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ். அடுத்தது SBன்ற பாயிண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அப்போது x1 equal to 11, y1 equal to 2, x2 equal to 3, y2 equal to minus 4. So d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square which is equal to root of 11 minus 3 minus 11 oda value minus 8 the whole square plus minus 4 minus 2 oda value minus 6. So minus 6 the whole square which is equal to root of 8 square oda value 64 plus minus 6 the whole square oda value 36. So d is equal to 64 plus 36 வந்து root 100 which is equal to 10 units. 100 oda root வந்து 10, அதனால 10 units. அடுத்ததாக SC அப்படின்ற பாயிண்ட்ஸுக்கான டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அப்போ x1 equal to 11, y1 equal to 2, x2 equal to 5, y2 equal to minus 6. So d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square which is equal to root of 5 minus 11 oda value minus 6. So minus 6 square plus minus 6 minus 2 oda value minus 8 the whole square which is equal to root of minus 6 the whole square value 36 plus 8 square minus 8 the whole square oda value 64 which is equal to root 100. So d is equal to 10 units. So இப்போ பார்த்தோன்னா SA equal to SB equal to SC equal to 10 units. அதாவது 3 சைடுக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 10ன்றதாக இருக்குது. ஸோ S is the center of the circle passing through the points 1, 2, 3, minus 4 and 5, minus 6ன்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.